ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மேங்கோவை நல்லா நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து எங்கள் பாட்டி வீட்டிலே வந்து மரத்திலே பழுத்த பழம் தான் இது. செம்ம இனிப்பாக இருக்கும். அதில் தான் நான் இப்போ ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது வாயில் போடும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதோட மாம்பழம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நல்லா க்யூபாக நீங்கள் வந்து மாம்பழத்தை வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டோன்னே இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சிடறேன். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீசரில் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஓவர் நைட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீசரில் விட்டுட்டேன். பாய், நாளைக்கு நம்ம பார்ப்போம். அவ்வளோதான். ஒரு ஓவர் நைட் விட்டோன்னே நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுறேன். நான் வந்து கட்டியாக இருக்கவே போட்டனால ஒரு கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து பொறுமை இல்லை, அதனால் சீக்கிரமாக அதில் போட்டு லைட்டாக அடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து பாதிக்கு மேலே ஒரு 80% நான் ஊற்றிட்டேன். அப்புறம் கண்டென்ஸ் மில்க்கும் வந்து ஒரு 80% நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் மில்க் பேக்கெட் இருக்குல்ல, மில்க் பவுடர், பால் பவுடர், அது வந்து ஒரு பேக்கெட் வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் சர்க்கரை வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. பால்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இது வரைக்கும் போட்டு நல்லா அடித்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா தண்ணியாகிடும். அப்புறமா ஐஸ்கிரீம் திரியாக இருக்கும், உங்களுக்கு க்ரீமியாக இருக்காது. உங்களுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வேணும்னா நீங்கள் டபுள் டைம் வந்து நல்லா ஃப்ரீசரில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுட்டு திருப்பி எடுத்து வந்து நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி தான் அடிக்க போகிறேன். மேலே நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டு நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. உங்கள்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் இருந்துச்சுன்னா மேலே போட்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து போடல, மறந்துட்டேன். அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்காச்சும், மினிமம் 8 ஹவர்ஸ் ஆச்சு ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஐஸ்கிரீம் செட் ஆகும். நான் வந்து ஓவர் நைட் விட்டேன். இப்போது நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து நான் எடுத்து பார்த்தேன். செம்மையாக ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதை எடுக்கும் போதே உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், நல்லா கட்டியாக இருந்தது. எடுத்து ஒரு பவுலில் ஐஸ்கிரீம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து நட்ஸ் போட்டு நட்ஸோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு பாதாம் பிஸ்தா தான் நான் போட்டேன். நீங்கள் மாம்பழம் வந்து அடித்து வைக்கிறீங்களா ஃப்ரீசரில், அப்போவே நடுவில் வந்து மேங்கோ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிங்கனாலும் இன்னும் எடுத்து சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வீட்டிலே செஞ்ச மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு.